இது சில வேளைகளிலே ஒரு நியாயமற்ற ஒரு தன்மையை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. சில வேளைகளிலே சிலர் சொல்லுகிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்கள் தமிழ் மக்களுக்கான சட்டத்தரணி அல்லது தமிழ் மக்களுக்கான நியாயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியவர், அதைத்தான் நீங்கள் பேச வேண்டும், நீங்களே மற்றவர்களுக்காக பேசுகிறீர்கள் என்கின்ற விமர்சனம் பல நேரடியாகவே என்னிடத்திலே கேட்டிருக்கிறார்கள். ஆனால் இது ஒரு நீதிமன்றத்திலே வழக்காடுவதை போன்ற விடயமல்ல. பல இடங்களிலே நாங்கள் போய் பேசுகிற போது முதலாவதாக அவர்கள் கேட்கிற கேள்வி, இருபக்கமும் சட்டத்தை மீறியுள்ளார்கள் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று. இல்லை, நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒரு தரப்பு மட்டும்தான் குற்றங்கள் புரிந்தவை, மற்றவர்கள் ஒரு குற்றமும் புரியவில்லை என்று சொன்னால் அத்தோடு எங்களுடைய விவகாரம் முடிந்துவிடும். அதுக்கு பிறகு நாங்கள் சொல்லுவதையும் கேட்க மாட்டார்கள். நாங்கள் சொல்லுகிறதிலே ஒரு நியாயம் இருக்கிறது என்று மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாங்களும் நியாயமான எங்களுடைய பிரதிபலிப்புகளை செய்தாக வேண்டும். ஒரு சிறிய உதாரணம், நான் இதை மறந்திருந்தேன். நேற்று முன்தினம் ஒரு கூட்டத்தில் இன்னொருவர் சொல்லுகிற போது தான் ஞாபகம் வந்தது. கொழும்பில் இருந்து தமிழ் மக்கள் லாட்ஜ்களிலே தங்கியிருந்தவர்களை இரவோடு இரவாக கோட்டாபய ராஜபக்ச பாதுகாப்பு செயலராக இருந்த காலத்திலே பஸ்களிலே ஏற்றி அனுப்பின போது நான் அன்று காலையிலேயே பத்திரிகைகளை வாங்கி நீதிமன்றத்திலே சமர்ப்பித்து ஒரு இடைக்கால உத்தரவை பெற்று அந்த பஸ்கள் வவுனியாவை வந்து அடைவதற்கு முன்னதாகவே நீதிமன்ற உத்தரவின் பேரிலே அந்த பஸ்களை திருப்பி அழைத்து வந்தது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சம்பவம். அதை செய்த அன்று பின்னேரம் பிபிசி வானொலி செய்தி என்னை நேர்காணல் செய்ய வேண்டும் என்று அவர்களுடைய கலையரங்கத்துக்கு அழைத்து நேரடியாக என்னிடத்திலே சில கேள்விகளை கேட்டு விளக்கங்களை பெற்றுக்கொண்டார்கள். அப்படி கேட்கிற போது என்னிடத்திலே கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, நீங்கள் இது என்ன, ஏன் இவ்வளவு முக்கியமான ஒரு விடயத்தை பார்க்குறீர்கள்? நான் சொன்னேன், இது இன சுத்திகரிப்பு, ஒரு குறித்த இனத்தை அகற்றுவது என்பது இன சுத்திகரிப்பு. உடனடியாக கேட்டார்கள், உங்களுடைய பிரதேசங்களிலிருந்து இன சுத்திகரிப்பு ஒன்று நடைபெற்றது, அதை நீங்கள் இன சுத்திகரிப்பு என்று சொல்லுவதில்லையா என்று. நான் சொன்னேன், இல்லை, அதுவும் இன சுத்திகரிப்பு தான். அந்த வேளையில் இல்லை, அது அவர்களுடைய பாதுகாப்புக்காக அவர்கள் வெளியே அனுப்பப்பட்டவர்கள் சொல்லியிருந்தால் அத்தோடு எங்களுடைய நியாயமும் புதைக்கப்பட்டிருக்கும். இது ஒரு சிறிய உதாரணம். ஆகையினாலே நாங்கள் சர்வதேச சமூகத்திடத்திலே போய் நீதி கேட்கிற போது அவர்களுடைய அறிக்கைகளிலே, எல்லா சர்வதேச ஐநா அறிக்கைகளிலேயும் இருதரப்பினரும் குற்றமளித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய பேரிலே செய்யப்பட்ட குற்றங்களுக்கு நாங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் இலங்கை அரசாங்கம் ஏன் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கேட்பதற்கான ஒரு நியாயப்பாடு, ஒரு துணிவு எங்களுக்கும் ஏற்படும். அதிலே ஒரு அரசாங்கம் செய்கிறதும் ஒரு ஆயுத போராட்டக்குழு செய்கிறதுலேயும் வித்தியாசம் இருக்கிறது, தரங்கள் இருக்கிறது என்பதெல்லாம் அது சரி, அது நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இல்லை, எங்களுடைய தரப்பிலே எந்த விதமான அநியாயம் செய்யப்படவில்லை என்று சொன்னால் அதற்கு பிறகு நாங்கள் சொல்வதை ஒருவருமே கேட்க மாட்டார்கள்.